திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள். இன்னாருக்கு கல்வியை கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாரை கோயில்களில் விடு, இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல். எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானம் என்பதுதான் திராவிட மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்டேட் என்ன அப்படின்னா அஸ்ஸாம். ஆட்சி பண்ணுற கட்சி என்ன அப்படின்னா பிஜேபி. இங்கே உள்ள பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி நியமனம், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க. அப்படி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறது யார், அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா? இதோ பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்ஸாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சர்வீஸ் ரூல்ஸு 1986. 1986 எக்ஸாம் வச்சுருக்காங்க. நம்ம 2025 எக்ஸாம் வைக்க போராடிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், டைட்டில் பாருங்கள், அஸ்ஸாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் சர்வீஸ் ரூல்ஸ் 1986. பாருங்கள், போர்டு மீனிங் அப்படின்னா செலெக்ஷன் போர்டு. கமிஷனோட மீனிங் என்ன அப்படின்னா அஸ்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரி, நமக்கு தேவையான போஸ்ட்லாம் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர், இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், எடிட்டர், இன்ஃபர்மேஷன் கல்ச்சர். கிளாஸ் 3 பாருங்கள், ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிசிட்டி ஆஃபீஸர், சப்டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பப்ளிசிட்டி அசிஸ்டண்ட். சரி, இதெல்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அதுக்கான ஆதாரத்தை பார்ப்போமா? மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள். த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரி, சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், கிளாஸ் 3. மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 50% டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, 50% வந்து ப்ரமோஷனு. இந்த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாருங்கள். சீனியர் அண்டு ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். சரி, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா? இதோ பாருங்கள், 2023 சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் யார் வச்சுருக்கா அப்படின்னா அஸ்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பாருங்கள் 18/2023. மொத்தம் எத்தனை போஸ்ட்டு எக்ஸாம் வச்சுருக்க முடியும்? மொத்தம் 4 போஸ்ட்டு. பாருங்கள், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும், இல்லை யூஜி பிஜியில் ஜேர்னலிசம் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடித்து நீங்கள் டிப்ளமோ ஜேர்னலிசம் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். சரி, இன்னொரு போஸ்ட்டுக்கு பார்ப்போமா? இது வந்து என்ன போஸ்ட்டு? இது வந்து சீனியர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன். பாருங்கள், இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட். இதுவும் அஸ்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் நடத்தியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 19/2023. இது என்ன போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அண்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட். மொத்தம் எத்தனை போஸ்ட்டுக்கு? மொத்தம் 6 போஸ்ட்டுக்கு. இதுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான். ஜேர்னலிசம் படிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சரி, இது மட்டும்தான் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கான ஆதாரத்தை பார்ப்போமா? பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்போ வந்தது அப்படின்னா 2018. மொத்தம் 49 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க. இது யார் வச்சா அப்படின்னா டைரெக்டாக டிபார்ட்மெண்ட்டே எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் கம் சர்க்குலேஷன் மேனேஜர், டிரான்ஸ்லேட்டர், ஜேர்னலிஸ்ட்டு, சப் எடிட்டர், ப்ரூஃப் ரீடர். பாருங்கள், லைப்ரரியன், ஜேர்னலிஸ்ட்டு, லோயர் டிவிஷனல் அசிஸ்டண்ட்டு, டிஸ்பேச்சர், கிளிப்பரு, டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர், டெக்னீஷியன், ஆப்ரேட்டர், ஆர்டிஸ்ட்டு. சரி, இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன், போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. இதோட லிங்க்லாம் நம்ம ஆர்கைவ் பேஜில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்ப்போம். பாருங்கள், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. மொத்தம் 100 மார்க்கு எக்ஸாம் நடக்கும், OMR பேஸ்டு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் நியமனம் பண்ணுறாங்க. சரி, இந்த ஜூனியர் சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இந்த 49 போஸ்ட்டு இது மட்டும் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுதான் கிடையாது. நம்ம டிஐபிஆரோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் பார்ப்போமா? பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் அஸ்ஸாம் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட். இதில் கேரியர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பாருங்கள், த டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் த ample scope of the candidate having a mass communication degree with the experience working with media houses to start their career in publication sector. பாருங்க, the department is headed by the director under
இந்த அடிஷ்னல் டைரக்டர், ஜூனியர் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இது எல்லாம் இருக்குது. சரி, இதுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான போஸ்ட்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்டரே எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க பாருங்கள். டிகிரி முடிச்சிருந்து 10 வருஷம் ஜேர்னலிசத்தில் பிஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சரி, இது மட்டுமா பாருங்கள். சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இதுக்கும் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இதுக்கான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்து பாருங்கள், சப் டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் பிஆர்ஓ, ஸ்கிரிப்ட் ரைட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர், பப்ளிகேஷன் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. இப்போ சொன்னதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நம்ம ஆர்கைவ் பேஜில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இதோட பிடிஎஃப் லிங்க்லாம் நான் போட்டு விட்றேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிஎம் சார் பார்த்தீங்களா, அஸ்ஸாமில் கூட ஏபிஆர்ஓ, பிஆர்ஓ அந்த கேடரில் உள்ள ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார். 2017 நீங்கள் தான் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ ஏபிஆர்ஓக்கு அரசியல்வாதிகள் நியமிக்கக்கூடாதுன்னு அறிக்கை விட்டீங்க. தீர்ப்புலாம் உங்கள் கட்சி தான் வாங்குச்சு. ஆனால் ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் மட்டும் விட்டீங்க. ஆனால் இது வரைக்கும் எக்ஸாம் வைக்கல. இப்போ என்னடானா மறுபடியும் துறை ரீதியாக அரசியல்வாதிகள் நியமனம் பண்ண முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்.